ஸோ டம்ளர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வெறும் இங்க் பென் வச்சு இந்த டம்ளர் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க் பென்னோட பேக் சைடில் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக க்ளே எடுத்து மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணி அது மேலே வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப தின்னாகவும் பண்ணக்கூடாது. ஓரளவு ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸஸ் க்ளேயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நல்லா இன்னொரு வாட்டி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அந்த ஷேப்புக்காக. ஃப்ளாட்டில் இந்த மாதிரி கீழே வந்து வச்சிங்கன்னா பேக் சைட் ஃப்ளாட்டாக வந்துடும். ஸோ ஃபினிஷிங் கொடுத்துருங்க. எக்ஸஸாக இருந்தால் மறுபடியும் கட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப் இது. இந்த மாதிரி நிறையா டம்ளர்ஸ் பண்ணலாம். இல்லை இதுக்கு நீங்கள் ஹேண்டில் வைக்கணுனாலும் நம்ம ஹேண்டில் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹேண்டிலும் கப் அண்ட் சாசர் மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ஹேண்டிலுக்கு ஒரு காயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம டம்ளர் சைடில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த க்ளேயெல்லாம் நல்லா மர்ஜ் பண்ணி விட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம பிளேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக க்ளே எடுத்து ரோல் பண்ணி அதை ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாட் பண்ணிட்டு கையில் அந்த ஃபினிஷிங் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, இப்போ சாஸரும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட். தேங்க்யூ.